வானமுதம் இதழின் ஆசிரியர் கிங்ஸ்லி அருணோதயகுமார் அண்ணனை அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் இந்த கடந்த 10 வருஷங்களையும் திரும்பி பார்த்து நமக்கு முன்பாய் என்ன இருக்கிறது என்பதை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. மேடைக்கு வருவதற்கு நான் பொதுவாக அஞ்சுவதில்லை. ஆனால் இன்றைக்கு ஏதோ தேர்வுக்கு வந்தது போன்ற ஒரு உணர்வு. ஐ எம் லிட்டில் நர்வஸ். இது ஒரு கொண்டாட்டத்தின் நாள். 10 ஆண்டு மயிர்கல்லில் நின்று நடத்தியவரை திரும்பி பார்க்கும்போது நெஞ்சம் பொங்குகிறது. தேவாதி தேவனுக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் அது போதாது. எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வந்தீர்கள். போதக பிதாக்கள், சபை தலைவர்கள், வாசக நெஞ்சங்கள், எங்கள் நங்கூர நண்பர்கள், உடன் ஊழியர்கள், எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். நான் அதிகம் காதலிப்பது எங்களுக்காக ஜெபிக்கிறவர்களை. தேனி என்கிற ஊருக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு தாயாரை சந்தித்தேன். அதான் முதன்முறை அவங்கள நான் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவும் வாய்ப்பே எனக்கே இல்லை. அந்த கூட்டத்தில் பேசினேன். அப்போ நான் ஒரு வாலிபன். இப்போ முதுமை எனக்கு தட்டி இருக்கிறது. பல வருஷம் கழித்து சென்னையில் அவருடைய அடக்க ஆராதனைக்கு தான் நான் சென்றேன். போயிருந்த போது அவருடைய மகன் சொன்னார், அவருடைய பெயர் பி. ஜெபராஜ். கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியத்தில் முழுநேர ஊழியராக இருக்கிறார். அவரை கல்லூரி மாணவனாகவே எனக்கு தெரியும். நான் நண்பர் சூசே ஜபக்குழுவில் நீண்ட காலம் பணியாற்றியவன். முதலாவது எனக்கு அவர்கள் கொடுத்த வேலை ரேடியோ ஃபாலோஅப் மினிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இளைஞர்கள் மத்தியில் மிஷன் கல்டிவேட்டர் அப்படின்ற ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. 440 பணித்திட்டம் துவக்கப்பட்ட போது மிஷினரிகளை கண்டெடுக்கிற வேலை. வாலிபர்களை பிடிப்பதற்காக ஆங்காங்கே நான் செல்லும்போது தான் இந்த கல்லூரி மாணவனை சந்தித்திருக்கிறேன். அவருடைய தாயார் என்பது எனக்கு தெரியாது. அவள் இறந்த போது நான் பார்க்க போனேன். பிரமித்து போய் அவருடைய மகன் சொன்னார், அண்ணன் உங்களுக்காக எங்கள் அம்மா ஜெபிக்காத நாளே கிடையாது அப்படின்னாங்க. பல ஆண்டுகள் கழித்து பார்க்கிறேன். ஒரே ஒரு முறை தான் சந்தித்திருக்கிறேன். என்னை ரொம்ப பிரமிப்புக்குள்ளாக்குவது இது போன்ற திரைமறைவில் எங்களை போன்ற சாதாரண மனிதர்களுக்காக செய்யும் விண்ணப்பம்தான் எங்களையும் தலை நிமிர பண்ணியிருக்கிறது. ஆகையினால் இந்த ஊழியத்திற்காக ஜெபித்த உங்கள் எல்லாருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரும்பி பார்ப்பதிலே சில நிமிடங்களில் சொல்ல வேண்டும். எவ்வளோ சீக்கிரத்தில் சொல்கிறது, எதை சொல்லுவது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த இதழை நாங்கள் ஆரம்பத்திற்கு முந்தின சில வரிகளை சொல்லித்தான் ஆக வேண்டும். இலக்கியத்தின் மீது எனக்கு நாட்டத்தை கொடுத்தவர்கள் 2 பேர். ஒருவர் தேவனுடைய மனிதன், அவருடைய பெயர் சகோதரன் எமில் ஜெபசிங். அண்ணன் தான் அவரை சொல்லுவேன். நான் எமில் அண்ணன் தான் சொல்லுவேன். 10 ஆண்டு அவரோடு தோல் உரசி இருக்கிறேன். ஒரு முறை கூட என்னை அவர் திட்டியதில்லை. ரொம்ப பிரியமாக இருப்பார் என்கிட்ட. தம்பி தம்பின்னு சொல்லிட்டு. MDI 1185 அவருடைய புல்லட் பைக்கில் தமிழகம் எங்கும் போயிருக்கிறோம். சேர்ந்து எத்தனையோ முறை இந்த மதுரையில் பெரியார் பஸ் நிலையத்தில், அப்போல்லாம் 4 மணிக்கு மேலே தான் பஸ் எடுப்பாங்க. பஸ் ஸ்டாண்டில் பேப்பர் விரித்து படுத்த நாட்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறது. அவருடைய இலக்கிய வரிகள் எனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தியது. எழுத வேண்டும் ஆண்டவருக்காக என்று. எனக்கு தமிழ் வராது, என் தாயார் இல்லை. அவர்களுக்கு கடிதம் எழுதினால் சிகப்பு மையிலே அவர்கள் அதை திருத்துவார்கள். அப்படின்னா என் தமிழ் எவ்வளோன்னு நீ நினச்சி பாருங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு கடிதமே எழுத மாட்டேன். ரொம்ப ஆசையாக எழுதுனா இப்படி பேப்பர் கரெக்ட் பண்ண எப்படி. எங்கள் அம்மா ஒரு ஆசிரியை, தலைமை ஆசிரியை. அழகாக முத்து முத்தாக எழுதுவார்கள், ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி. எனக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். மகாமடையனாக இருந்த என்னை ஆண்டவர் உயர்த்தினார். சாதாரணமான மனிதர்களை கொண்டு அசாதாரணமான காரியத்தை வரலாற்றிலே செய்கிற ஆண்டவர். அதற்கு நான் சாட்சாத். தேவனுடைய ஊழியத்திற்கு ஒருவனும் தகுதியுடையவன் அல்ல, நம்மை தகுதிப்படுத்துகிறவர் தேவனே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அதுதான் என்னை பொறுத்த மட்டிலே அபிஷேகம் என்கிற ஒரு வார்த்தை என்று நான் சொல்லுவேன். பரிசுத்த ஆவி நிறைவு பெற்றவர்களுக்கு அவர் கொடுக்கும் பிரத்யேகமான அழைப்புக்காக, ஊழியத்துக்காக ஆவியானவர் நிரப்புகிறார், நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். அந்த பிரத்யேக கிருபை அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறவர்களுக்கு மட்டும் அவர் கொடுக்கிற அசாத்தியமான அபிஷேகம். இந்த அபிஷேகம் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் தான் இன்றைக்கு நான் செய்கிறேன், எழுதுகிறேன், பாடுகிறேன், மொழிபெயர்த்திருக்கிறேன், என்னவெல்லாமோ செய்திருக்கிறேன். இதெல்லாம் நிச்சயமாக
என்னால் வந்ததல்ல. அந்த எம்எல் அண்ணன் தான் முதலாவது எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியவர். கட்டுரை எழுதிட்டு என்கிட்ட கொடுப்பார், தம்பி இதை படிங்க அப்படின்வார். பாடலை முதலாவது எனக்கு பாடி காட்டுவார். சில வரிகள் எல்லாம் காரமாக இருக்கும், இந்த காரம் நீங்கினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுவேன், ஏற்றுக்கொள்வார். அந்த பாடல் வரியெல்லாம் வெளியே வந்தால் பெரிய புயல் தான் வெடித்திருக்கும். ரெண்டாவது என்னை தாக்கத்தை ஏற்படுத்தியவர் வலம்புரி ஜான். தினமும் அவர் என்னை சந்திப்பார். அவர் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், நிரம்ப படிங்க மிஸ்டர் கிங்ஸ்லி அப்படின்வார். என்ன சொல்வார்? நிரம்ப படிங்க அப்படின்வார். இப்படித்தான் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் ஒரு தாக்கத்தை எனக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஒரு தேவ மனிதன், ஒரு பொது மனிதன். அதற்கப்புறம் ஆண்டவர் என்னுடைய அர்ப்பணத்தை கனம் பண்ண துவங்கினார். என்னுடைய நீண்ட நாள் கனவு, கிறிஸ்தவ உலகத்திற்கு தரமான பத்திரிகை இல்லையே. A multicultural India can only be reached by multimedia missions. இது என்னுடைய ஆதங்கம். இந்தியாவை நம்முடைய ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாது. Men are God's method. It is an undisputed idea. வேறு வழியே கிடையாது. மனிதர்களை கொண்டுதான் சந்திக்கிறார். எல்லா திறன்களையும் பெற்றவர்களை கொண்டு சந்திக்கிறார். ஏன் தமிழ் திருச்சபையில் மாத்திரம், இந்திய திருச்சபையில் மாத்திரம் தலை சிறந்தவர்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு வருவதில்லை என்பது என் இதயத்தில் பற்றி எறிகிற ஒரு கோபம். இந்த ஆண்டவரை நீண்ட காலம் வஞ்சித்து விட்டோம். அவரை நேசிப்பது போல பாசாங்கு பண்ணுகிறோம். இந்தியாவை சந்தியும் என்று ஜெபிக்கிறோம், பாடுகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம். உங்கள் காசை வைத்தவர் ஒன்றும் செய்ய முடியாது. நண்பர் சுசேஜப குழு பிறந்த போது எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சாங்க. பசுமலையில், கோயில்பட்டியில், நாகர்கோவிலில், முட்டத்தில், எங்கெங்கெல்லாம் ஜெபிக்க முடியுமோ ஜெபிச்சாங்க. ஒன்றும் அசையில்லை. ஏன் அசையில தெரியுமா? எல்லாருக்கும் இந்தியாவை சந்திக்கணும் என்ற ஆசை. யாரை கொண்டு சந்திப்பது? ஆனால் கயத்தார் என்கிற இடத்துல நடந்த ஒரு சின்ன அரைக்கோவல் கூட்டத்தில் ஹாரி சில்டன் என்கிறவர் தைரியமாக எழுப்பி நின்னார், நான் போகிறேன்னு. பக்கத்தில் ஒரு சிமெண்ட் கம்பெனி, தாளையூத்தில் இருக்கிற சிமெண்ட் கம்பெனி, அதில் ஃபோர்மேனாக வேலை பார்த்தவர். அவர் எழுப்பி நின்னார். நண்பர் சுசேஜப குழு இயக்கமாக பிறந்தது 1959 அல்ல, 67ஆம் ஆண்டு அந்த மனிதனின் கீழ்ப்படிதலினால், ஆபிரகாமின் கீழ்ப்படிதலினால் பிறந்தது புதிய ஜனம் என்னும் இஸ்ரவேல். நம்ம நாட்டில் இன்னும் கீழ்ப்படிதல் இல்லாததினால் இந்த நாட்டை நம்மால் அசைக்க முடியவில்லை. யாருமே போகலை. சாதாரண மனுஷனாகிய நான் ஆண்டவருக்கு எதையாகிலும் செய்யலாமா? நான் ஆசைப்பட்டது பெரிய இலக்கியவாதிகள் எழுந்த ஆண்டவருக்காக சிலம்பம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தேன். 97 ரொம்ப கனவு கண்டேன். கடைசியில் வழியெல்லாம் ஆண்டவர் நீ தான் பண்ணணும்னார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் வேற எந்த ஒரு லாப நோக்கோடு தேவனுடைய ஊழியத்திற்கு வரவே இல்லை. இன்றைக்கும் அதில் உறுதியாக இருக்கிறேன். இழப்புகள் உண்டா? இந்த இழப்புகளை நான் அனுபவித்ததோட என்னுடைய மனைவியும் பிள்ளைங்க அனுபவிச்சிருக்காங்க. பெரிய கனவு, பெரிய ஒரு மனித வளம் கிடையாது, முன்னேற்ற பணியாளர்கள் கிடையாது. தைரியமாக இப்போ 30,000 பத்திரிக்கை அடித்தோம். நானும் என் தம்பி வின்சென்ட், என் தம்பி அகஸ்டின் எட்வர்ட், நாங்கள் 3 பேர் தான் ஒரு சின்ன அறையில் எங்கள் வீட்டில் 64 பராக்கா சாலையில் உள்ள அந்த வீட்டில் அந்த டைனிங் ரூமில் உட்காந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். ஒரு பழைய கம்ப்யூட்டர். தம்பி இமானுவல் வந்து உதவி செய்வார், ப்ரூஃப் ரீடிங்க்கு வருவார், ஒரு கதையும் எழுதினார். அது இன்னும் என்னால் மறக்க முடியாத ஒரு பசுமை நினைவு. ஞான தொட்டிலாக அநேக படைப்பாளிகளை எழுப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வரவேற்பு இல்லை. நான் நினைத்தேன் 2 வருஷத்தில் 2 லட்சம் வாசகர்கள் வந்துடுவாங்கன்னு நினச்சேன். நல்ல கனவு தானே. அங்கே ஒன்றும் தொட்டா சுகமாகிறதுக்கு, அங்கே ஒன்றும் ஷாக் அடிக்கிறதுக்கு அந்த புக்கில் ஒன்றும் இல்லை. பொய் இல்லை, காணிக்கை கோரிக்கை இல்லை, யாரையும் நாங்கள் வஞ்சிக்கல. தவறை தவறு என்று சொன்னோம், சத்தியத்தை சத்தியம் என்று சொன்னோம், கலப்பில்லாத உபதேசத்தை கொடுத்தோம். அதனால் பெரிய வரவேற்பு இல்லை. ஏன்னாலும் கடந்த 10 ஆண்டுகள் நடத்தினார் எபனேசர் சுந்தரராஜ் அண்ணன். நான் நேசிக்கிற ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன். ஒரு நாள் பேசிட்டு இருந்தேன், பத்திரிக்கை எப்படி போகுதுன்னாரு. நல்ல கடினமான உபதேசத்தை இங்கே எளிய தமிழில் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டார். எல்லாம் ஆண்டோடைய கிருபை தானே, அவர் மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறோம். நாங்கள் எழுதுகிற வரி ஆண்டவர் தான் எழுதுகிறாருன்னு நல்லாவே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். சில பாடல்கள் எழுதிவிட்டு எட்டி பார்த்தால் நிச்சயமாக இது என் கரம் செய்யவில்லை என்பதை நான் நினைப்பேன். ஆண்டவர் உதவி செய்கிறாருன்னு சொல்லுவேன். இப்போ சொன்னால் எப்படி போயிட்டுருக்கேன், ரொம்ப ஒன்றும் பெரிய வரவேற்பில்லை அப்படின்னு. அப்போ 2500 பத்திரிக்கை போயிட்டு இருந்துச்சு. 2500 பத்திரிக்கை தான் போதுன்னு நீ என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னாரு என்னை பார்த்து. யாருமே பத்திரிகை தொழிலில் ஜெயிச்சதில்லை. அதுக்கு பேர்
அச்சுத்தொழில் நச்சுத்தொழில் அப்படின்னாரு. அதில் யாரும் ஜெயிச்சதில்லை. இன்னும் 10 வருஷம் நடத்திட்டீங்களே அப்படின்னாரு. 2 நாளைக்கு முன்னால் தொலைபேசியில் பேசினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னாரு. தமிழர்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள் தமிழை விரும்புவதில்லை. உங்களுக்கு தெரியுமா, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனில் ஒரு கணிப்பு சொல்லியிருக்காங்க, அடுத்த 50 அல்லது 100 ஆண்டுகளில் தமிழ் மொழி இல்லாமல் போய்விடும் என்று. அதுக்கு மூல காரணம் கிறிஸ்தவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் நமக்கு வராதுன்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்க மேலே என்ன பெருமையாக இருக்கும்ல. எல்லா மொழியினரும் அவரவருடைய தாய்மொழியை காதலிக்கிறார்கள். நமக்கு மட்டும் தமிழும் வராது, வேறு எதுவுமே வராது. எல்லாரும் ஆங்கிலத்தில் எழுதணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கும் கொஞ்சம் ஆங்கிலம் தெரியுங்க. ஆனால் ஆங்கிலத்தில் பேசணும்னு நான் ஆசைப்படாமல் இருப்பதற்கு காரணம், எப்படியாவது கிறிஸ்தவம் வளர்த்த தமிழை நாமும் வளர்த்தோம் என்று வரலாறு ஒரு நாள் சொன்னால் போதும் அப்படின்றக்காக அந்த பத்திரிக்கை எடுத்தோம். ஆண்டவர் இன்று வரைக்கும் நடத்துகிறார். எங்களுக்கு இன்னும் மலைப்பாகத்தான் இருக்கிறது. நல்ல தரமான பத்திரிகையை செய்யணும். எனக்கு ஆண்டவரை பற்றி எழுதுறது எப்படி இருக்கணும்? தரமாக இருக்கணும். என்னுடைய ஆண்டவர் முதல் தரமானவர். அவருக்கு நான் செய்யும் எந்த பணிவிடையும் சிறப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் சிக்கனமாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு ஒரு நண்பர், அவருடைய பெயர் சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல சிறந்த தேவ மனிதன்லாம் சீக்கிரமாக போயிடுறாங்க. யூத் ஃபார் கிரைஸ்டில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணார். கோட் போட்டிருப்பார். ஜேசன் தர்மராஜ் பிஷப் அவங்களுடைய தம்பி. நான் ரொம்ப நேசித்த ஒரு தேவனுடைய மனுஷன். 71ஆம் ஆண்டு அவரை ஒரு கூட்டத்தில் சந்தித்தேன் நல்லூரில். ரொம்ப பிரியமாயிட்டார். கண்ணு கூட சிரிக்கும் அவருடைய கண்ணு. களங்கம் இல்லாத ஒரு மனிதன். என்னென்ன கோட் போட்டிருக்கீங்கன்னு கேட்பேன். கிங்ஸ்லி சட்டை கிழிஞ்சிருக்கு அப்படின்வார். சிக்கனமாக செய்யணும், சிறப்பாக செய்யணும். எப்படி செய்கிறது? இன்னைக்கு வரைக்கும் நடத்துகிறாருங்க. என் கூட சேர்ந்து நடக்க அநேக தம்பிமார் இருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அநேக படைப்பாளிகள் என்னை விட ரொம்ப திறமையாக எழுதுகிறாங்க. ஆண்டவர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தமிழ் திருச்சபைக்கு நான் விடுக்கின்ற ஒரே சவால், இந்த ஆண்டவரை உண்மையாக நேசியுங்கள், மிகச்சிறந்ததை அவருக்கு காணிக்கையாக்குங்கள். முதல் தரமானதை கொடுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். சோடை போனவைகளை வைத்து இந்த தேசத்தை சந்திக்க முடியாது. God wants the best, the best. இதை மட்டும் நம்ம செய்துட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த பத்திரிகைக்கு உதவி செய்த அநேக நண்பர்களை நான் நினைவு கூறுகிறேன். தன்னார்வமாக வந்து உதவி செய்வாங்க. நாங்கள் கம்ப்யூட்டர் இல்லைன்னு சொன்னோம். ஒரு தம்பி என்னை ரொம்ப நேசிக்கிறவர், அவர் இப்போ தானே நான் என்னுடைய வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கினேன், மெஜரா கோர்ஸில் ஒர்க் பண்ணேன். ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிக்கின்னு 35,000 rupees கொண்டு வந்து செக்கை கொடுத்தாரு. என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் 4 கம்ப்யூட்டர்ஸ்க்கு தம்பிமார் ஆசையை கொண்டு வந்து செக் கொடுத்துருக்காங்க. சிலர் காசு கொடுக்கும்போது வெளியவே சொல்ல மாட்டாங்க, நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு தேடி இவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் யார் செய்கிறா தெரியுமா? நான் நேசிக்கிறேன், என் ஆண்டவர் செய்கிறார். முத்தெடுக்கவா என்கிற போட்டியை துவக்கினோம். எங்களுடைய நோக்கம், தமிழ் திருச்சபை வேதத்தை விட்டு தடம் புரண்டு போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல, என்னை பொறுத்த மட்டிலே ஒரு பொய்யான எழுப்புதல் தான் நான் பார்க்கிறேன். A pseudo revival. This is not a genuine revival. ஆர்ப்பாட்டம் இருக்கிறது, ஆரவாரம் இருக்கிறது, ஆழம் இல்லை. வேதத்திற்கு பொருந்தாத கிறிஸ்தவம், பகட்டு கிறிஸ்தவம். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவத்தின் மத்தியில் சுத்தாங்க சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாள் என்ன செய்யாது? தடைப்படாது. அதனால் என்னுடைய காலத்துக்கு பின்னாலையும் தலைமுறைகளின் ஆண்டவர் என்ன செய்வார்? நேர்த்தியாக கொண்டு போவார். எனக்கு முன்னால் வர்ற தம்பிமார் இதை பல 1000 அடி அதை உயரத்துக்கு கொண்டு போவார்கள் என்று நம்புகிறேன். எல்லாவற்றையும் சாதிக்க பண்ணினவர் என்னுடைய ஆண்டவர், எங்கள் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். எத்தனை 1000 கோடி நன்றி சொன்னாலும் அது போதாது. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை கண்டிப்பாக நடத்துவாரா? நடத்துவார். கையை காட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாலே ஜெயிப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி அண்ணன், இதயத்திலிருந்து நம்மோட கூட பேசினாங்க. தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா, அபாகா, அபாகா.